வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபைனல் கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம சேனலில் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. 27ஆம் தேதி 6வது மாதம் 2024. இன்றைக்கி வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 528வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ஒரு ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் ஒரு பெஸ்ட் நம்பர்ஸாகவும் இப்போது நம்ம கெஸ்ஸிங் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸு போன வருஷம் வந்த ரிசல்ட்டு நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காக இப்போது நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முன்னாடி நாள் நமக்கு புதன்கிழமை 50-50 ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 8-8-5ன்னு ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா 885 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்த ஆல் போர்டில் சிங்கிள் நம்பராக ஃபைனல் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு 8. நீங்களே பாருங்கள், நல்ல ஒரு ஃபுல் வெற்றியே கிடச்சிருக்கு. நான் பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெலாம் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் 100% நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த மாதிரியே 8ஆம் நம்பர் ஏ போர்டுலேயும் நமக்கு பாஸ் ஆகிருச்சு, பி போர்டுலேயும் 8ங்கிறது பாஸ் ஆகிருச்சு. பார்த்திங்கன்னா 2 போர்டு பாஸ் ஆகிருச்சு. அதுக்கு முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு உங்களுக்கே தெரியும், ஆல் போர்டு 4ங்கிறத ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருந்தோம். சொன்ன மாதிரியே ஏ போர்டும் பாஸ் ஆகிருந்துச்சு, சி போர்டும் பாஸ் ஆகிருந்துச்சு, 2 போர்டு பாஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி தான் டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க, நமக்கு 8 கொடுத்துருந்தோம். கொடுத்த மாதிரியே நமக்கு ஏ போர்டு 8ம் பாஸ் ஆகிருக்கு, பி போர்டுலேயும் 8 பாஸ் ஆகிருக்கு, ஏபியிலேயே 88ங்கிறது நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா சரி, ஓகே. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர் எந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு எந்த நம்பர்ஸ் வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 வந்திருக்கு. 8க்கு அப்புறம் நமக்கு ஏ போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டபுள் 5 ஒரு 5 வந்திருக்கு. அதனால் ஒரு 5ஆம் நம்பர் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புங்கிறது இருக்குது. சரிங்களா? அதனால் நான் ஏ போர்டில் 5ங்கிறத எடுத்திருக்கேன். நீங்கள் 5ங்கிறத ஏ போர்டு ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். ஏ போர்டில் வேறு நம்பர் வந்துச்சுன்னா 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் நம்ம 4ஆம் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் ஒரு கணக்கில் எடுத்திருக்கோம். சரிங்களா? பி போர்டு 4ம் 2ம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் கொடுக்குறேனே தவிர, இது கன்ஃபார்ம் நம்பர்ஸாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். கேரளா லாட்ரிக்கான ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம அதிகமான நம்பர்ஸ்லாம் கொடுக்கல. போர்டு நம்பர்ஸ் 2 நம்பர் தான் கொடுக்குறோம். ஒரு போர்டுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராகவும் கொடுத்துட்றோம். ஏ போர்டில் 5 1 ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 4ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. சி போர்டில் 7ம் 8ம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணியும் வைக்கையில் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஃபார்முலாவை ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் கொடுக்குறேன் ரெகுலராக. இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸ் படி எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 1 ஏ போர்டில் 7 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 5 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு ஏ போர்டு பெண்டிங் நம்பர்ஸாக இருக்குது. பி போர்டில் நமக்கு 2 34 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் நமக்கு 4 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 6 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் நமக்கு அதிக பெண்டிங் உள்ள நம்பர் 4 நம்பர் இருக்குது. அதில்
நமக்கு இன்னைக்கு பி போர்டாக வரக்கூடிய நம்பர் வந்து 042 இதுக்குள்ளே இருந்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு கிடைக்கிது. சரிங்களா? சி போர்டில் 2 வந்து நமக்கு 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 3 வந்து 31 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8 வந்து 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது சி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு 2ஆம் நம்பருங்கிறது என்னுடைய கணக்கில் ஒரு கணக்கு வந்திருக்கு. சரிங்களா? 0 7. சரிங்களா? இதை வந்து நான் பாக்ஸ் நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். பாக்ஸில் வந்து ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு நான் வந்து பாக்ஸ் நம்பர்ஸ் தான் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி தான் நான் வந்து பாக்ஸ் நம்பர்ஸாக கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய கணக்கை எப்போதுமே மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். சரிங்களா? 208ங்க. 208 ஒரு பாக்ஸ் எடுத்துக்காங்க. 417 417ங்கிறதையும் ஒரு பாக்ஸ் எடுத்துக்காங்க. இந்த 2 நம்பருமே இன்றைக்கி பாக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பாக்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? 208ஐயும் 417ஐயும் நீங்கள் பாக்ஸு நம்பராக எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும். ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும். நீங்கள் வின்னிங் எடுக்கவும் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங்கை வச்சு நான் பார்க்கையில் வந்து எனக்கு வந்து 7ஆம் நம்பருங்கிறது சிங்கிள் நம்பராக கிடைக்கிது. சரிங்களா? 7ங்கிறது தான் என்னுடைய கணக்கில் வந்திருக்கு. நீங்கள் வந்து 7ஆம் நம்பர் உங்களுடைய கணக்கில் மேட்ச் பண்ணி வைங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து 100% இருக்குது. சிங்கிள் நம்பராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி எடுத்துக்காங்க. சப்போர்ட் நம்பராக என்ன நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வர்றதுக்கு ஒரு கணக்கில் வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இதை வந்து சப்போர்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போர்ட் நம்பர் 4 ஸ்ட்ராங்கான நம்பர் 7ன்னு எடுத்திருக்கேன். 100% 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஒரு பெஸ்ட் நம்பர்ஸாகவும் இருக்குது. பெண்டிங் நம்பர்ஸு இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம பாக்ஸ் நம்பர்ஸும் ஆல் போர்டு நம்பர்ஸும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக பார்த்தோம். போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை வச்சு 3 நம்பர் 4 நம்பர்லாம் நம்ம பார்க்கலாம். ஏசி பிசி நம்பர்ஸ் எல்லாம் இந்த சார்ட்டை வச்சு போன வருஷம் வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 030. சரிங்களா? இந்த 030லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இந்த 030லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 வந்துச்சுன்னா நமக்கு 407. சரிங்களா? 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 407 904 107. சரிங்களா? இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுடைய கணக்கில் வரணும், வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு கலப்பு நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் இங்கே வந்து நம்ம கொடுக்குறோம். 417 107 407 904ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நமக்கு 3 நம்பருக்கெல்லாம் வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி டபுள்ஸ் வந்து ஒரு கணக்கில் நமக்கு கிடைக்கிதுங்க. அதாவது டபுள்ஸ் நம்பர்ஸ் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 414 வருமா, அதே மாதிரி 121 வருமா. டபுள்ஸ் தான் என்னுடைய கணக்கில் திரும்ப திரும்ப கிடச்சிருக்கு. டபுள்ஸ் எதிர்பார்க்குற நம்பர்களுக்காண்டி நான் டபுள்ஸ் நம்பர்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணியும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் டபுள்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நான் இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? 411 722 121 414 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் எதிர்பார்க்குற நம்பர்களுக்காண்டி நான் டபுள்ஸாக கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் மட்டுமே தான் இந்த நம்பர்.
இப்போது நம்ம 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். 927 917 சாரி 900 நம்ம 7 கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். 917 சரிங்களா. 9 ஏ போர்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸாக தான் கொடுத்துருக்கேன். டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள்ஸ் நம்பர்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். சிங்கிள்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 7 நம்பர்ஸ்க்குள்ளே தான் கொடுத்துருக்கேன். இந்த 7 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கான வின்னிங் நம்பர் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நான் ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து 0704 சாரி 40 சரிங்களா. 40 07ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டுச்சுன்னா நமக்கு 24 ஒரு கணக்கில் வந்திருக்கு. 21 ஒரு நம்பராக நம்ம எடுத்திருக்கோம். 17 ஒரு நம்பராக கொடுக்குறோம் சரிங்களா. 17 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 50ன்னு ஒரு நம்பர் காட்டுது சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சியில் 17 50 24 21 40 07 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங் நம்பர் எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுறேன், 100% வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் வந்து இன்றைக்கி அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வர விரும்பலை, கம்மியான நம்பர்ஸ் மட்டுமே தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணியும் நம்ம கொடுக்குற நம்பரையும் கலந்து வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங்கிறது நமக்கு 100% கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. 01 24 84 17 92 44ன்னு வர்ற மாதிரி கணக்கில் கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.